முத்துக்குமார் தன்னுடைய தம்பியை பற்றி எழுதியிருக்கிறாருங்க. ஒரு அண்ணன் தம்பியை பற்றி எழுதியிருக்கிறார். நான் மலர்ந்த தொப்புள் கொடியின் இன்னொரு பூ, நான் மலர்ந்த தொப்புள் கொடியின் இன்னொரு பூ, என் உதிரத்தின் பங்காளி, வேற்றுருவன் ஆனாலும் என் மாற்று உருவன், நான் உண்ட மிச்சப்பாலின் ருசி அறிந்தவன், அதனால் என் பசி அறிந்தவன், என் நாணயத்தின் இன்னொரு பக்கம், துக்கத்தில் என்னை தாங்கும் தூண், சக ஊன் என் தம்பி என்று நான் முத்துக்குமார் தன் சொந்த தம்பியை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். நம்ம அண்ணன் சாப்பிட்ட மிச்சத்தை இளங்கோ அடிகள் எழுதினார். ஆனால் அவர் ஏன் எழுதினார், அவர் ஏன் இளங்கோ அடிகள் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்கிற ஒரு சகோதர பாசம் ஆச்சரியமாக இருக்கும். அரண்மனையில் அண்ணனும் தம்பியும் உட்காந்துருக்கிறாங்க. சேரன் செங்குட்டுவன் அண்ணன், இளங்கோ தம்பி. ஒரு நிமித்திகன், ஒரு ஜோசியர் வந்து சொல்கிறாரு, ஜாதகத்தை எல்லாம் பார்த்துட்டு, நீ எப்படி பார்த்தாலும் அரசனாக முடியாது, தம்பியாக இருக்கிற இவன் தான் அரசராவன் ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிட்டார். இப்போ குடும்பம் எப்படி இருக்கும்? உடனே அந்த இடத்தில் இளங்கோ சொன்னார், அவன் என்ன சொல்றது, நான் சொல்கிறேன், இந்த நிமிஷத்திலிருந்து நான் திருமணம் செய்து கொள்ள போவதில்லை, நான் துறவியாக வாழப்போகிறேன் என்று அரண்மனை வாழ்க்கையை அப்படியே விட்டு விட்டு போனார். தன் அண்ணனுக்குத்தான் அந்த ராஜ்யம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், ஜோசியர் சொல்லிட்டாரு, மரியாதை இடத்த காலி பண்ணு, அண்ணன் எப்போ போவான், திண்ண எப்போ காலியாகும் என்று நம்ம எதிர்மறை விஷயங்களைத்தான் நம் பிள்ளைகளுக்கு சொல்லி வைத்திருக்கிறோம். 5 வயதில் அண்ணன் தம்பி, 10 வயதில் பங்காளின்னு கற்றுக் கொடுத்துருக்கிறோம். ஆனால் அண்ணன் தான் அரசாள வேண்டும் என்றால் எனக்கு இல்லற வாழ்க்கை கூட வேண்டாம் என்று ஒதுங்கி போன இளங்கோவடிகள் தான் சிலப்பதிகாரம் என்கின்ற ஒரு மாபெரும் நூலை எழுதினார். இது இந்த மண்ணின் வரலாறு.